வணக்கம் நண்பர்களே. ஜெய் ஸ்ரீஹரி. உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி வெறும் செடி மட்டுமல்ல, அது லட்சுமி தேவியின் அவதாரமாகவே கருதப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜோதிடம் மற்றும் மத நம்பிக்கைகளின்படி துளசி செடிக்கு நீர் ஊற்றி ஒரு சிறப்பு மந்திரத்தை உச்சரிப்பது வீட்டிற்கு மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும். இந்த எளிய சடங்கு நிதிச் சிக்கல்களை தீர்க்கவும், லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களுக்கு வழி திறக்கவும் உதவும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த மந்திரம் என்ன? அதை எப்போது, எப்படி உச்சரிக்க வேண்டும்? மேலும் என்னென்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும்? இந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்றைய தகவல் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும். எனவே தாமதமின்றி ஆரம்பிக்கலாம். துளசிக்கு நீர் அள்ளும்போது இந்த மந்திரத்தை உச்சரிக்க மறவாதீர்கள். நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள் போன்ற வாசகங்கள் மத மற்றும் ஊக்கமளிக்கும் சூழல்களில் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. ஆனால் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமே செல்வம் கிடைப்பதற்கோ அல்லது கோடீஸ்வரர் ஆவதற்கோ உத்தரவாதம் அளிக்காது என்பதை புரிந்துகொள்வது அவசியம். இந்திய பாரம்பரியத்தில் துளசி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் நம்பிக்கை, ஒழுக்கம், நேர்மறை சிந்தனை மற்றும் கடவுள் பக்தி ஆகியவை ஒருவரின் வாழ்க்கையில் மன அமைதி, ஞானம் மற்றும் மங்களகரமான தன்மையை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. துளசி வழிபாட்டின் போது பலர் ஓம் துளசியை நமக, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விருந்தாவனியை ஸ்வாஹ அல்லது மகாபிரசாத் ஜனனி சர்வசௌபாகியவர்த்தினி ஆதிவியாதி ஹர நித்யம் துளசி துவம் நமோஸ்துதே போன்ற மந்திரங்களை உச்சரிக்கின்றனர். மத நம்பிக்கையின்படி ஒருவர் தினமும் காலையில் குளித்து தெளிவான மனதுடன் துளசிக்கு நீர் சமர்ப்பித்து விளக்கேற்றி பக்தியுடன் மந்திரங்களை உச்சரிக்கும்போது அவருக்குள் நேர்மறை ஆற்றல் பாய்கிறது. இந்த நேர்மறை ஆற்றல் அவர்களின் நடத்தை, முடிவுகள் மற்றும் செயல்களில் பிரதிபலிக்கிறது. படிப்படியாக ஒருவர் அதிக ஒழுக்கமுள்ளவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இலக்கு சார்ந்தவராகவும் மாற முடியும். இந்திய கலாச்சாரத்தில் துளசி என்பது வெறும் ஒரு செடி மட்டுமல்ல, அது தூய்மை, பக்தி மற்றும் நன்னெறி வாழ்வியல் சின்னமாகும். ஒருவர் தினமும் சில நிமிடங்கள் துளசிக்கு முன் தியான நிலையில் நிற்கும்போது அவரது மனம் அமைதியடைந்து உலகியல் அழுத்தங்களிலிருந்து விடுபடுகிறது. அமைதியான மனம் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. மேலும் சிறந்த முடிவுகள் பொருளாதார, சமூக மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையலாம். இந்த காரணத்திற்காக துளசியை வழிபடுவது லட்சுமி தேவியை வீட்டிற்கு வரவழைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையின் நேரடி பொருளும் எங்கு தூய்மை, ஒழுங்கு, பக்தி, நல்ல நடத்தை மற்றும் நேர்மறையான சூழல் உள்ளதோ அங்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதாகும். துளசிக்கு நீர் அபிஷேகம் செய்யும்போது ஒருவர் நேர்மையாக உழைக்கவும், நேரத்தை மதிக்கவும், தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும், குடும்பத்தை மதிக்கவும், தங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் மனதளவில் தீர்மானித்தால் அந்த தீர்மானம் அவர்களின் வாழ்க்கையில் நடைமுறை மாற்றங்களை கொண்டுவரும். பல ஆன்மீக மரபுகள் ஒரு மந்திரத்தின் பலன் வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, அதை செய்பவரின் உணர்வு, பக்தி மற்றும் தொடர்ச்சியில்தான் உள்ளது என்று நம்புகின்றன. ஒருவர் தினமும் ஒரே நேரத்தில் பூஜை செய்யும்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கம் உருவாகிறது. வெற்றிக்கு ஒழுக்கம் ஒரு முக்கியமான அடித்தளமாகும். வெற்றிகரமான மக்கள் பெரும்பாலும் ஒரு வழக்கமான நடைமுறை, தெளிவான இலக்குகள் மற்றும் தொடர்ச்சியான முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எனவே துளசியை வழிபடுவது ஒருவருக்கு அவரது ஆளுமையை சமநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் ஒரு பழக்கத்தை வழங்க முடியும். மத நூல்கள் துளசியை விஷ்ணு பகவானுக்கு பிடித்தமானதாக கருதுகின்றன. எனவே துளசிக்கு முன் விஷ்ணு பகவானையும் லட்சுமி தேவியையும் நினைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பலர் நீர் அபிஷேகம் செய்யும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கிறார்கள். இந்த மந்திரம் பக்தி, சரணடைதல் மற்றும் உள் அமைதியின் சின்னமாக கருதப்படுகிறது. மன அமைதி இருக்கும்போது ஒருவர் பேராசை, பயம் மற்றும் குழப்பம் ஆகியவற்றிலிருந்து ஒப்பீட்டளவில் விடுபட்டு முடிவுகளை எடுக்க முடியும்.
நிதி சார்ந்த கண்ணோட்டத்தில் இது ஒரு முக்கியமான பண்பும் ஆகும். செல்வம் ஈட்டுவதற்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அறிவு, திறமை, கடின உழைப்பு, பொறுமை மற்றும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் ஆகியவையும் தேவைப்படுகின்றன. துளசி பூஜை ஒருவரை மனரீதியாக வலுப்படுத்தினால் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு மறைமுகமாக பங்களிக்கும். இதனால்தான் பலர் துளசி வழிபாட்டை செழிப்புடன் தொடர்புபடுத்துகிறார்கள். இருப்பினும் செழிப்பு என்பது செல்வத்தை மட்டும் குறிப்பதில்லை. நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சியான குடும்பம், மரியாதை, மனநிறைவு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை ஆகியவையும் செழிப்பின் முக்கிய பரிமாணங்களாகும். துளசி செடிக்கு சேவை செய்வது இயற்கையின் மீதான மரியாதையையும் குறிக்கிறது. ஒருவர் ஒரு உயிருள்ள செடியை பராமரிக்கும் போது அவரிடம் ஒருவித உணர்திறன் மற்றும் பொறுப்புணர்வு உருவாகிறது. இந்த உணர்வு வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் பிரதிபலிக்கிறது. பல குடும்பங்களில் துளசி செடியைச் சுற்றி தூய்மையை பேணுவது, தினமும் விளக்கேற்றுவது மற்றும் மாலையில் பிரார்த்தனை செய்வது போன்ற பாரம்பரியங்கள் உள்ளன. இது வீட்டில் அமைதியான மற்றும் நேர்மறையான சூழலை உருவாக்கும். ஒரு நேர்மறையான சூழல் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறந்த உறவுகளை வளர்க்கிறது, மேலும் வலுவான குடும்ப ஆதரவு வாழ்க்கையின் சிரமங்களை சமாளிக்க பெரும்பாலும் உதவுகிறது. எனவே துளசி செடிக்கு நீர் ஊற்றும்போது ஒருவர் மந்திரம் உச்சரித்தால் அந்த மந்திரம் ஒரே இரவில் கோடீஸ்வரர்களை உருவாக்கும் ஒரு மாயாஜால தீர்வு அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அது ஒருவருக்கு தன்னம்பிக்கை, பொறுமை, சுயக்கட்டுப்பாடு மற்றும் நேர்மறையான சிந்தனையை வழங்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியாகும். ஒருவர் கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு, முதலீடுகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற நற்பண்புகளுடன் கவனம் செலுத்தும்போது அவருடைய நிதி வாழ்க்கை மேம்படும். எனவே துளசி வழிபாட்டின் உண்மையான செய்தி என்பது செயல், நம்பிக்கை மற்றும் நற்பண்புகளின் ஒருங்கிணைப்பாகும். ஒருவர் வெறுமனே மந்திரங்களை உச்சரித்து எந்த முயற்சியும் செய்யாமல் பலன்களை எதிர்பார்த்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருப்பினும் ஒருவர் பக்தியுடன் வழிபட்டு தனது இலக்குகளை நோக்கி தொடர்ந்து கடினமாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடவுள் மீதான நம்பிக்கையும் செயலில் கவனம் செலுத்துவதும் அவசியம் என்று இந்திய ஆன்மீக மரபு மீண்டும் மீண்டும் போதிக்கிறது. துளசிக்கு நீர் சமர்ப்பிக்கும் போது ஓம் துளசியே நமக அல்லது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விருந்தாவனியை ஸ்வாக என்று பக்தியுடன் உச்சரிப்பது மனதை ஒருமுகப்படுத்தும். மேலும் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் ஒருவர் தனது வாழ்க்கை இலக்குகளை நோக்கி தெளிவாகச் செல்ல உதவும். இதனால்தான் துளசி வழிபாடு மங்களகரமானகவும் நன்மை பயக்கும் என்றும் கருதப்படுகிறது. மேலும் இது செல்வம், நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடையது. இருப்பினும் உண்மையான வெற்றி எப்போதும் சரியான செயல்கள், அறிவு, ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சியின் மூலமே அடையப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி துளசிச் செடியானது ஒரு மருத்துவ அல்லது மத ரீதியான செடியாக மட்டுமல்லாமல் லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாகவும் விஷ்ணு பகவானின் விருப்பமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது. சனாதன மரபின்படி துளசிச் செடி நடப்பட்டு தவறாமல் வழிபடப்படும் ஓர் வீடு நேர்மறை ஆற்றலின் தொடர்ச்சியான ஓட்டத்தை பராமரித்து எதிர்மறை சக்திகளை தடுத்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஒருவர் தினமும் காலையில் குளித்து தூய உள்ளத்துடன் துளசிச் செடிக்கு நீர் அர்ப்பணித்து பொருத்தமான மந்திரங்களை உச்சரித்தால் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள பல கிரகத் தடைகள் படிப்படியாக குறையக்கூடும். குறிப்பாக வியாழன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகியவற்றின் சுபத்தன்மை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனால்தான் பல ஜோதிடர்கள் துளசி வழிபாட்டை நிதி முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான ஒரு முக்கியமான ஆன்மீக பயிற்சியாக கருதுகின்றனர். ஜோதிடத்தின்படி செல்வம் என்பது வெறும் அதிர்ஷ்டத்தின் விஷயம் மட்டுமல்ல, மாறாக அது விதி, கர்மம் மற்றும் கிரக நிலைகளின் கலவையாகும். ஒருவரின் ஜாதகத்தில் செல்வ வீடு, லாப வீடு, பாக்கிய வீடு அல்லது சுக்கிரன் மற்றும் குரு பலவீனமாக இருக்கும்போது அவர்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம். இதுபோன்ற சூழ்நிலைகளில் துளசி வழிபாடு ஒரு மங்களகரமான பரிகாரமாக கருதப்படுகிறது. துளசிக்கு முன்பாக தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை உச்சரிப்பது,
நல்ல சூழலை அதிகரித்து தனிநபருக்குள் நேர்மறை ஆற்றலை ஊட்டும் என்று நம்பப்படுகிறது. நேர்மறை சிந்தனையும் தன்னம்பிக்கையும் ஒருவரின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே துளசி வழிபாடு ஒரு மதச் சடங்காக மட்டுமல்லாமல் மன மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது. துளசிக்கு நீர் சமர்ப்பிக்கும் போது உச்சரிக்க வேண்டிய பல மந்திரங்களை ஜோதிடம் குறிப்பிடுகிறது. ஓம் துளசியை நமக என்பது ஒரு பிரபலமான மந்திரமாகும். இந்த எளிய மந்திரம் துளசி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் மகாபிரசாத் ஜனனி சர்வசௌபாகியவர்த்தினி ஆதிவியாதி ஹர நித்யம் துளசி த்வம் நமோஸ்துதே என்று உச்சரிப்பதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சில ஜோதிடர்கள் செல்வம் மற்றும் செழிப்புக்காக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விருந்தாவனியே ஸ்வாஹா என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் பரிந்துரைக்கின்றனர். இந்த மந்திரம் லட்சுமி தத்துவத்தை எழுப்ப உதவும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் ஜோதிட கண்ணோட்டத்தில் மந்திரங்களின் பலன் ஒருவரின் நம்பிக்கை, ஒழுங்கு மற்றும் நடத்தையுடன் தொடர்புடையது என்பதை புரிந்துகொள்வது அவசியம். பண்டைய நம்பிக்கையின்படி ஒருவர் சூரிய உதயத்தின் போது துளசிக்கு நீர் அர்ப்பணிக்கும் போது சூரியனின் நேர்மறை ஆற்றல் மற்றும் துளசியின் ஆன்மீக சக்தியின் ஒருங்கிணைந்த விளைவு அவர்களின் வாழ்க்கையில் மங்களகரமான பலன்களை தரத் தொடங்குகிறது. ஜோதிடத்தில் சூரியன் தன்னம்பிக்கை, கௌரவம் மற்றும் வெற்றியின் காரணியாக கருதப்படுகிறது. துளசி வழிபாட்டுடன் சூரியனுக்கு நீர் அர்ப்பணிப்பது ஒருவரின் தன்னம்பிக்கையையும் முடிவெடுக்கும் திறன்களையும் மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. சரியான முடிவுகளை நம்பிக்கையுடன் எடுப்பது பெரும்பாலும் நிதி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எனவே பல மரபுகள் துளசி வழிபாட்டையும் சூரிய உபாசனையையும் இணைத்துச் செய்ய பரிந்துரைக்கின்றன. ஜோதிட நம்பிக்கைகளின்படி துளசி குறிப்பாக வியாழன் கிரகத்துடனும் தொடர்புடையது. வியாழன் கிரகம் அறிவு, நீதி, செல்வம், குழந்தைகள் மற்றும் செழிப்பைக் குறிக்கிறது. வியாழன் கிரகம் சுபநிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு வாழ்க்கையில் மரியாதை, நிதி வாய்ப்புகள் மற்றும் சமூக அந்தஸ்து கிடைக்கும். துளசி வழிபாடு வியாழனை வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இதனால்தான் வியாழக்கிழமைகளில் துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானை நினைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பலர் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பாராயணம் செய்கிறார்கள். சுக்கிரன் பொருள் வசதிகள், செழிப்பு, ஆடம்பரம் மற்றும் செல்வத்தின் காரணியாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தின்படி பலவீனமான சுக்கிரன் நிதிச் சிக்கல்கள், திருமண பிரச்சினைகள் அல்லது பொருள் வசதியின்மைக்கு வழிவகுக்கும். துளசி வழிபாடு சுக்கிரனின் தீய விளைவுகளை தணிக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை நினைத்துக் கொண்டு துளசி செடிக்கு முன்னால் தீபம் ஏற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நிதி நிலைத்தன்மையை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பல ஜோதிட மரபுகள் துளசி செடியைச் சுற்றியுள்ள தூய்மை மிகவும் முக்கியம் என்றும் கூறுகின்றன. துளசிச் செடி இருக்கும் இடம் அழுக்காகவோ, குப்பைகள் நிறைந்ததாகவோ அல்லது கவனிக்கப்படாமலோ இருந்தால் அதன் மங்களகரமான பலன்கள் குறையக்கூடும். எனவே துளசிச் செடியைச் சுத்தமாக வைத்திருப்பதும், அதற்கு தவறாமல் தண்ணீர் ஊற்றுவதும், அதை பராமரிப்பதும் அவசியமாக கருதப்படுகிறது. இது மதரீதியான காரணங்களுக்காக மட்டுமல்லாமல் குறியீட்டு ரீதியாகவும் முக்கியமானது. தூய்மையும் ஒழுங்கும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை குறிக்கின்றன, மேலும் ஒழுக்கமே வெற்றியின் அடித்தளமாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில விசேஷ நாட்களில் துளசி பூஜையின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. தேவத்தானி ஏகாதசி, கார்த்திகை மாதம், வியாழக்கிழமை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்களில் துளசி பூஜை குறிப்பாக பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தினமும் துளசிக்கு முன்பாக விளக்கேற்றி விஷ்ணு பகவானின் நாமத்தை நினைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது முந்தைய பிறவிகளின் பாவங்களைப் போக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பல குடும்பங்களில் கார்த்திகை மாதத்தில் மாலையில் துளசிக்கு முன்பாக விளக்கேற்றும் பாரம்பரியம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. செல்வத்தை அடைவது தொடர்பான நம்பிக்கைகளில் துளசிக்கு நீரை கொடுக்கும்போது
ஒரு நபர் தனது மனதில் ஒரு நேர்மறையான தீர்மானத்தை வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பணத்திற்கு மட்டுமே ஆசைப்படாமல் நேர்மையாக உழைப்பேன், தன் பணியில் அர்ப்பணிப்புடன் இருப்பேன், மற்றவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்வேன் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஜோதிட ரீதியாக நல்ல செயல்களுக்கு சுப கிரகங்களின் ஆதரவு கிடைக்கும். எனவே வழிபாடு மட்டுமல்ல, நன்னடத்தையும் அவசியம் என்று கருதப்படுகிறது. பல ஜோதிடர்கள் துளசிக்கு நீரை கொடுக்கும்போது கோபம், பொறாமை மற்றும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க முயற்சிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றனர். எதிர்மறை எண்ணம் ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்களின் தீய விளைவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் தனது மனதை அமைதியாக வைத்து தவறாமல் பிரார்த்தனை செய்தால் அவரது மன சமநிலை மேம்படும். நிதி முடிவுகளில் மன சமநிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. முதலீடு, வணிகம் அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் பெரும்பாலும் அமைதியான மற்றும் தெளிவான சிந்தனையை கோருகின்றன. துளசியின் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தால் சந்திரனின் அருளை அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கை. சந்திரன் மனம், உணர்ச்சிகள் மற்றும் மன உறுதிக்கு காரணமான கிரகமாக கருதப்படுகிறது. சந்திரன் பலவீனமாக இருந்தால் நபர் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் உறுதியற்ற தன்மையை அனுபவிக்கலாம். துளசி பூஜையுடன் தியானம் மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதால் மன அமைதி கிடைக்கும் என்பது ஐதீகம். மன அமைதி ஒரு நபர் தனது இலக்குகளை மிகவும் திறம்பட செயல்படுத்த உதவும். ஜோதிட சாஸ்திரத்திலும் துளசி இலைகளை மதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தேவையின்றி இலைகளை பறிக்கக்கூடாது. விசேஷ நாட்களில் துளசி இலைகளை பறிப்பதை தவிர்க்கும் மரபு பல இடங்களில் நடைமுறையில் உள்ளது. துளசியை தெய்வமாக கருதி வழிபடுவது நல்லது. இந்த மரியாதை மனிதனுக்குள் பணிவு மற்றும் நன்றி உணர்வை அதிகரிக்கிறது. நன்றியுணர்வு மனதை திருப்திப்படுத்துகிறது மற்றும் திருப்தியான மனது மிகவும் சமநிலையான முடிவுகளை எடுக்க முடியும். இறுதியில் துளசி பூஜை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நேர்மறை, ஒழுக்கம், பயபக்தி மற்றும் மன அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒரு புனிதமான ஆன்மீக பயிற்சி என்று ஜோதிட கருத்து கூறுகிறது. இந்த குணங்கள் அவரது செயல்கள் மற்றும் முடிவுகளை பாதிக்கலாம், முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இருப்பினும் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒரு நபர் நிச்சயமாக கோடீஸ்வரராவார் என்று கூறுவது ஜோதிடத்தின் சீரான விளக்கம் அல்ல. ஜோதிடத்தில் கர்மாவும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சுப கிரகங்கள் வாய்ப்புகளை வழங்க முடியும், ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த கடின உழைப்பு, அறிவு, பொறுமை மற்றும் சரியான முடிவுகள் அவசியம். எனவே துளசிக்கு நீர் சமர்ப்பிக்கும் போது பக்தியுடன் மந்திரங்களை உச்சரிக்கவும், நேர்மறையான தீர்மானங்களை எடுக்கவும், கடவுளை நினைத்து உங்கள் செயல்களை சிறந்ததாக மாற்ற முயற்சிக்கவும். ஜோதிடக் கண்ணோட்டத்தில் இது உண்மையான செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான பாதையாக கருதப்படுகிறது. சனாதன தர்மத்தில் துளசியின் இடம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. துளசி செடியானது இந்தியாவின் அனைத்து மத குடும்பங்களிலும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் கண்டிப்பாக காணப்படுகிறது. வேதங்களில் துளசி ஒரு தாவரம் மட்டுமல்ல, தெய்வமாக கருதப்படுகிறது. ஜோதிடம், புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளின்படி துளசி தெய்வீக ஆற்றலின் உறைவிடமாக கருதப்படுகிறது. இதனாலேயே துளசிக்கு தினமும் நீராடி வழிபடும் வழக்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. துளசியை தவறாமல் சேவிப்பவரின் வாழ்க்கையில் படிப்படியாக நேர்மறையான மாற்றங்கள் வரத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டின் சூழல் அமைதியாகி மன உளைச்சல் குறைகிறது மற்றும் ஒருவருக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு தாவரமும் ஏதோ ஒரு கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. துளசி முக்கியமாக விஷ்ணு, தாய் லட்சுமி மற்றும் வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது. அறிவு, மதம், அதிர்ஷ்டம், மரியாதை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக வியாழன் கருதப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் வியாழன் சுபஸ்தானத்தில் இருக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே துளசி வழிபாடு வியாழனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான எளிய வழியாகவும் கருதப்படுகிறது. பல ஜோதிடர்கள் துளசிக்கு தினமும் நீராடினால் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள்.
புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ள கதையின்படி துளசி தேவி விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தவர். துளசி செடி இருக்கும் இடத்தில் விஷ்ணுவின் அருள் இருக்கும் என்பது ஐதீகம். பலர் காலையில் துளசியை முதலில் பார்ப்பதற்கு இதுவே காரணம். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த நாள் மங்களகரமானகவும் எதிர்மறை சக்திகள் விலகி நிற்கும் என்றும் நம்பப்படுகிறது. சில கணங்கள் துளசியின் அருகில் அமர்ந்து கடவுளை நினைத்துக் கொண்டிருப்பது மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் நபர் தனது வேலையில் அதிக கவனம் செலுத்த முடியும். ஜோதிட நம்பிக்கைகளில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், துளசி செடியைச் சுற்றியுள்ள சூழல் மிகவும் தூய்மையானது. ஒருவர் தினமும் அங்கு சென்று நீராடி தீபம் ஏற்றி மந்திரங்களை உச்சரிக்கும் போது அவரது மனதில் உள்ள எதிர்மறை எண்ணம் படிப்படியாக குறையத் தொடங்குகிறது. எதிர்மறை எண்ணங்களுக்கு பதிலாக நேர்மறை சிந்தனை உருவாகிறது. நேர்மறை சிந்தனை ஒருவரை வாழ்க்கையில் முன்னேறத் தூண்டுகிறது. பல நேரங்களில் இந்த நேர்மறையான அணுகுமுறை பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தின் அடிப்படையாகிறது. செல்வத்தை அடைவது தொடர்பாக நாட்டுப்புற நம்பிக்கைகளில் ஒரு சிறப்பு கூறப்பட்டுள்ளது. சூரிய உதயத்திற்குப் பின் துளசிக்கு தாமிரப் பாத்திரத்தில் உள்ள நீரை சமர்ப்பித்து லட்சுமி தேவியை மனதில் நினைத்துக் கொண்டால் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். இங்கே செல்வத்தின் ஸ்திரத்தன்மை என்பது அதிக பணம் வருவதைக் குறிக்கிறது, ஆனால் தேவையற்ற செலவுகள் மற்றும் பொருளாதார சமநிலையை குறைக்கிறது. உண்மையில் பொருளாதார செழுமை என்பது சம்பாதிப்பதால் மட்டுமல்ல, பணத்தை முறையாக நிர்வகிப்பதிலும் இருந்து வருகிறது. துளசி பூஜைக்கு உளவியல் ரீதியான பக்கமும் உண்டு என்பது பலருக்கு தெரியாது. ஒரு நபர் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வணங்கினால் அவர் வாழ்க்கையில் ஒழுக்கம் வருகிறது. ஒழுக்கம் வெற்றியின் முக்கிய அடிப்படையாக கருதப்படுகிறது. நேரத்தை மதிக்கும் நபர் தனது பணிகளை தவறாமல் செய்து தனது இலக்குகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறார். இவ்வாறு துளசி பூஜை மறைமுகமாக ஒரு நபரின் ஆளுமையை மேம்படுத்த உதவுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலும் துளசியின் முன் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. துளசியிடம் சண்டை, கோபம் அல்லது எதிர்மறையான விவாதம் செய்வது அசுபமாக கருதப்படுகிறது. புனித ஆற்றல் உள்ள இடத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் பேணப்பட வேண்டும் என்பதே இதற்கு பின்னால் உள்ள ஒரு ஆன்மீக காரணம் என்று கூறப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் கூடி தினமும் சிறிது நேரம் துளசி அருகில் பிரார்த்தனை செய்தால் குடும்ப உறவுகளில் இனிமை உண்டாகும். பழங்கால நம்பிக்கையின்படி மாலையில் துளசிக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றுவது குறிப்பாக மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பராமரிக்கிறது மற்றும் எதிர்மறை ஆற்றலின் விளைவை குறைக்கிறது என்று கூறப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் துளசிக்கு முன் தீபம் ஏற்றுவதன் சிறப்பு குறித்து விளக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் துளசி பூஜை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சில ஜோதிட மரபுகளில் துளசி செடியை உலரவிடக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. துளசி செடி காய்ந்தால் மரியாதையுடன் புனிதமான இடத்தில் மூழ்கி புதிய செடியை நட வேண்டும். துளசியை கவனித்துக் கொள்வது வாழ்க்கையில் பொறுப்பு மற்றும் சேவையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒரு உயிருள்ள ஆலைக்கு தொடர்ந்து சேவை செய்யும் ஒரு நபர் பொறுமை மற்றும் உணர்திறனை வளர்த்துக் கொள்கிறார். செல்வம் மற்றும் செழிப்பு பற்றி மற்றொரு பிரபலமான நம்பிக்கை உள்ளது. வியாழன் அன்று துளசிக்கு அருகில் மஞ்சள் தீபம் அல்லது மஞ்சள் பூக்கள் அர்ச்சனை செய்வது நல்ல பலன்களை தரும் என்பது ஐதீகம். வியாழன் மற்றும் விஷ்ணுவுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. எனவே இந்நாளில் செய்யப்படும் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் பலர் ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றனர். ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை எழுப்ப வழிபாடு மட்டுமல்ல, நல்ல நடத்தையும் அவசியம் என்று கருதப்படுகிறது. ஒருவன் துளசி பூஜை செய்தாலும் அவனுடைய நடத்தையில் நேர்மை, இரக்கம், பணிவு இல்லாவிட்டால் அவனால் முழு பலன்களை பெற முடியாது. அதனால்தான் வழிபாட்டுடன் நற்செயல்களும் அவசியம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. துளசி பூஜையின் உண்மையான நோக்கம் ஒரு நபரை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்துவதாகும். இதனால் அவர் வாழ்க்கையின் சவால்களை நேர்மறையான அணுகுமுறையுடன் எதிர்கொள்ள முடியும்.
பல புனிதர்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் துளசியை வீட்டின் ஆன்மீக பாதுகாவலர் என்று அழைத்தனர். துளசியால் வீட்டில் தூய்மை நிலைத்திருக்கும் என்று நம்பினார். வீட்டுச் சூழல் நேர்மறையாக இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களும் மிகவும் சமநிலையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள். மகிழ்ச்சியான இதயத்துடன் செய்யும் வேலை பெரும்பாலும் நல்ல பலனைத் தரும். இவ்வாறு துளசி பூஜையின் விளைவை மத ரீதியாக மட்டுமல்ல, சமூக மற்றும் மனமட்டத்திலும் காணலாம். ஒரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற கதையின்படி ஒரு ஏழை மனிதன் தினமும் பக்தியுடன் துளசிக்கு தண்ணீர் கொடுப்பான். அவரிடம் பணம் இல்லை, ஆனால் அவர் தனது வழிபாட்டை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. காலப்போக்கில் அவரது வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அவரது வணிகம் வளர்ந்து மரியாதைக்குரிய நபராக மாறியது. வழிபாட்டினால் மட்டுமே செல்வத்தைப் பெற முடியும் என்பதல்ல, நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் ஒரு மனிதனை சரியான பாதையில் செல்லத் தூண்டுகிறது என்பதே இக்கதையின் செய்தி. துளசியைப் பற்றி காலையில் சுற்றி வருவது மனதிற்கு அமைதியைத் தரும் என்றும் கூறப்படுகிறது. பலர் 11, 21 அல்லது 108 முறை சுற்றி வருவார்கள். பரிக்கிரமா செய்யும் போது விஷ்ணு அல்லது அன்னை லட்சுமி நினைவுக்கு வருகிறார். இது மனதை ஒருமுகப்படுத்துகிறது மற்றும் நபர் ஆன்மீக திருப்தியை உணர்கிறார். இறுதியில் துளசி பூஜையை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக மட்டுமே கருதுவது அதன் முக்கியத்துவத்தை குறைக்கும் என்று கூறலாம். துளசி பக்தி, தூய்மை, ஒழுக்கம், நேர்மறை மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாகும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி துளசியை தொடர்ந்து வழிபடுவது ஒரு நபரின் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டுவரும். ஆனால் உழைப்பு, நேர்மை, அறிவு மற்றும் நற்செயல்களுடன் வழிபடும்போது உண்மையான செழிப்பு அடையும். துளசிக்கு நீராடினால் ஒருவர் உண்மையான மனதுடன் கடவுளை நினைத்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த உணர்வு அவரது வாழ்க்கையை வெற்றி மற்றும் செழிப்புக்கு அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய சக்தியாக மாறும். எனவே நண்பர்களே, துளசிக்கு நீர் சமர்ப்பிக்கும் போது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மந்திரங்கள் மட்டுமல்ல, நல்ல செயல்கள், நேர்மை, கடின உழைப்பு மற்றும் நேர்மறையான சிந்தனை ஆகியவை வாழ்க்கையில் வெற்றி மற்றும் செழுமைக்கான முக்கிய அடித்தளங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், மேலும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். மேலும் ஜெய் துளசி மாதா என்று கமெண்டில் எழுதுங்கள். இதனால் மாதா லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் இருக்கும். ஒரு புதிய மத, ஜோதிட மற்றும் உத்வேகம் தரும் தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ விஷ்ணு, ஜெய் மாதா லக்ஷ்மி.